Hello friends, welcome to my channel. This video sponsored by School of Business Organization. இந்த கம்பெனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் செயல்படக்கூடிய நம்பர் 1 ஜென்யூன் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அல்லது மேலும் தகவல் ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேமும் குவாலிஃபிகேஷனும் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி வெண்டைக்காய் பொரியல் செய்யும்போது வெண்டைக்காய் ரொம்பவுமே வலுவலுப்பாக இருக்குது அப்படிங்கிறீங்க இல்லையா? அதுக்கோசரம் வெண்டைக்காய் நம்ம ஃபஸ்ட்டே நல்லா எண்ணெயில் நல்லா பொரிச்சுட்டு ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க, வலுவலுப்பாக இருக்காது. ரொம்பவுமே அருமையான வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணலாங்கிறது இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் பொரியலுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் லைட்டாக உளுத்தம் பருப்பு, லைட்டாக கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் காஞ்ச மிளகாயை கிள்ளி ஆட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு கப் அளவு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. பெரிய வெங்காயம்லாம் பொடி பொடியாக நறுக்கி அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. இப்போ ஆல்ரெடி எண்ணெயில் வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காய் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுறலாங்க. இப்போ லைட்டாக லெமன் ஜூஸ் ஆர் தயிருங்க, ரெண்டில் எது வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்படி பண்ணால் கூட வலுவலுப்பே இல்லாத வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிருங்க. லைட்டாக வெந்து வருதுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வரும். இப்போ மஞ்சத்தூள், மிளகாய் தூளுங்க, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, இல்லைன்னா ரொம்பவுமே அடி பிடிச்சிரும். இப்போ தேவைப்பட்டால் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு நல்லா துருவி வச்சுருந்த தேங்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம அருமையான வெண்டைக்காய் வறுவல் தயாராகிடுச்சு. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.